The ratio of the ages of father and his son. So முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், father and son நம்ம எழுதிக்கலாம். father அப்புறம் son. ratio, let the common ratio நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாதரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 17:7 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன வரும், 17x, சன்னோடது வந்து 7xன்னு எடுத்துக்கணும். சரியா? So the ratio of the ages. So this may be the present ages. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6 years ago. எகோனா என்ன அர்த்தம், முன்னாடி. அப்படின்னா என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 years ago அப்படின்னா என்ன அர்த்தம், 17x minus 6 சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க 7x minus 6 சப்ட்ராக்ட் பண்ணணும். The ratio of the ages was 3:1. So அவங்களுக்கு என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி 3:1. இதை நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இவங்க ஃபாதர் அண்ட் சன்னோட ரேஷியோ எழுதணும். 17x minus 6 by 7x minus 6 ஈக்குவல்ஸ் டு, ஏதோ அவங்க ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 3/1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இங்க என்ன வரும், 1 into 17x, that is equal to 17x minus 6. இங்க என்ன வரும், 3 into 7x minus 6. இப்போ 17x minus 6 equals to 7 3s are 21, 21x minus 6 3s are 18. 17x minus 21x equals to minus 18. அதாவது நான் என்ன பண்றேன், இங்க 21x இந்த பக்கம் கொண்டு வரேன், இங்க minus 6 இந்த பக்கம் கொண்டு போறேன். இப்போ minus 6 இந்த பக்கம் கொண்டு போனா என்ன வரும், plus 6 வரும். 17x minus 21x என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that will be 4x இல்லையா? 4x என்ன, 4x மைனஸ்ல நம்பர் வந்து, அதாவது கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்போ minus 4x equals to minus 18 plus 18 minus 6 என்ன வரும், minus 12. அதாவது minus 18, 6 இருக்குன்னு என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா 12 வரும். 8 minus 6 is 2, 1, 12 வரும். கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் நம்ம போடணும். இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். x equals to என்னது, 12/4. now x equals to 3. அந்த ரேஷியோ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேக்குறாங்க, what is the father's present age? அப்போ ஃபாதரோட ஏஜ் நம்ம என்ன வச்சிருக்கோம், 17x வச்சிருக்கோம். so ஃபாதரோட ஏஜ் which is equal to 17x. இப்போ என்ன பண்ணணும், 17 multiply by 3. so 7 3s are 21, remainder to 51. so father's age will be 51 years. 51 years நமக்கு இருக்கா? so that is B1 is the answer.